அன்பிற்கினிய அகுனிதி டிவி நேயர்களே, உங்களுக்கு நிதியின் அன்பு வணக்கங்கள். எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வு, அது எப்படி சார் சாத்தியம்? உச்சந்தலை முதல் உள் பாதம் வரை இல்லாத வியாதி என்ன? கண்ணு வலியிலிருந்து, காது வலியிலிருந்து, பல்லு வலியிலிருந்து, முகவாதத்திலிருந்து, தலைவலியிலிருந்து, மைக்ரைன்லேருந்து, பிரெயின் டியூமர்லேருந்து, தொண்டையில் சதை வளர்ச்சியிலிருந்து, மூக்கில் சதை வளர்ச்சியிலிருந்து, தைராய்டிலிருந்து, நெஞ்சு வலி, நெஞ்சு படபடப்புலேருந்து, இருதய நோய், நுரையீரல் சார்ந்த நோய் என்று எண்ணிலடங்காத நோய்கள். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து 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 நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் இல்லையா? மாத்திரையாக சாப்பிட்டு சாப்பிட்டு, சார் இந்த தலைவலிக்கு ரொம்ப வருஷமாக மாத்திரை சாப்பிட்றேன், இந்த தைராய்டுக்கு ரொம்ப வருஷமாக சாப்பிட்றேன், சுகருக்கு ரொம்ப வருஷமாக சாப்பிட்றேன், பிபிக்கு சாகிற வரையும் சாப்பிடணும் சார், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னதான் பண்ணுறது? இந்த மாத்திரையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி இல்லையா? இந்த நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னா, நம்மளுடைய சித்தர்கள் கண்டறிந்த, நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்த மிக அற்புதமான ஒரு சிகிச்சை முறை இருக்கு. அனைத்து நோய்களுக்கும் ஒரே மருந்து. அப்படி என்ன சார் மருந்து இருக்கு? அந்த மருந்தை மட்டும் நீங்க சரியா எடுத்துக்கிறக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா எல்லா நோய்களும் குணமாகும். 20 ஆண்டு கால அனுபவத்தில் பல்வேறு விதமான நோயாளிகளுக்கு இந்த மருத்துவ ஆலோசனை கொடுத்து நிரந்தரமாக மருந்து மாத்திரைகளில் இருந்து, நோய்களில் இருந்து விடுபட்டிருக்காங்க. அந்த அனுபவ மருந்து தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது. குறிப்பாக எல்லா நோய்களும் எங்கிருந்து தொடங்குது? ஜீரணக்கோளாறு. இந்த ஜீரணக்கோளாறுக்கு ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு தினசரி தேடக்கூடிய நபர்கள் உலக அளவில் மிகப்பெரிய அளவுக்கு அதிகமான நபர்கள் ஜீரணக்கோளாறுக்கு தீர்வு என்ன அப்படின்னு தேடுறாங்க. இந்த தொடர் ஏப்பம், பசியே இல்லை, நெஞ்சு கரிப்பு, நெஞ்சு எரிச்சல், புளிச்ச ஏப்பம், எதையுமே விரும்பி சாப்பிட முடியல, பச்சை தண்ணி குடிச்சா கூட தொண்டையெல்லாம் எரியுது சார், நெஞ்செல்லாம் எரியுது சார், நான் என்ன சார் பண்றது? எதையுமே சாப்பிட முடியலையே, எது சாப்பிட்டாலும் நெஞ்ச புழக்குது, நெஞ்ச வலிக்குது, வயிறு வலிக்குது, செரிக்கவே மாட்டேங்குது. இந்த ஜீரண கோளாறு என்பது நம்மளுடைய உயிரினுடைய ஆதாரம். இதை தான் நம்ம முன்னோர்கள் மிக அழகாக வயிற்றை கெடுத்தால் வாழ்க்கையை கெடுத்ததற்கு சமம் அப்படின்னு மிக அற்புதமா சொல்லி வச்சாங்க. இந்த வயிற்றை கெடுக்காம பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மருத்துவ செலவே கிடையாது. அப்படிப்பட்ட ஜீரணத்தை புதுப்பிப்பதற்கு மிக மிக அற்புதமான ஒரே ஒரு தீர்வு தான். அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். நம்மளுடைய கண்கள் வேலை செய்வதற்கு, காது வேலை செய்வதற்கு இரத்த ஓட்டம் இருக்கா இல்லையா? கண்ணுக்கு இரத்த ஓட்டம் குறைந்தால் கண் பார்வை குறையும். காதுக்கு இரத்த ஓட்டம் குறைந்தால் காது கேளாமை ஏற்படும், காதில் தொற்று நோய்கள் ஏற்படும். மூக்குக்கு இரத்த ஓட்டம் குறைந்தால் வாசனையற்ற தன்மை, நுகர முடியாத தன்மை, மூக்கடைப்பு, தும்மல், எனி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வருதா இல்லையா? 1 2. நம்மளுடைய இதயத்திற்கு இரத்த ஓட்டம் குறைந்தால் இன்னைக்கு மாரடைப்பு சர்வசாதாரணமாக வருது. சிறுநீரகத்துக்கு இரத்த ஓட்டம் குறைந்தால் சிறுநீரகம் சுருங்கி போயிடுது அல்லது வீங்கி போயிடுது. கிட்னி சார்ந்த ப்ராப்ளம் இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக ஆகுது. இப்படி எலும்புகளுக்கு இரத்த ஓட்டம் குறையும் போது எலும்பு தேய்மானம் வருது. நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் குறையும் போது நரம்பு தளர்ச்சிகள் ஏற்படுது. மூளைக்கு இரத்த ஓட்டம் குறையும் போது நினைவு தடுமாற்றம், ஞாபக சக்தி குறைபாடு, மயக்கம், தலை சுற்றுதல் வருதா இல்லையா? இரத்தம்தான் உயிரின் ஆதாரம். இரத்தம் எந்த பகுதிக்கு ஓடவில்லையோ அந்த பகுதி செயலிழந்து போகும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு காலுக்கு இரத்த ஓட்டம் குறையும் போது கால் பாதத்தில் மதமதப்பு, எரிச்சல், வலி, கூச்சம், ஏன் ஒரு முள்ளு குத்துனா கூட தெரியாத தன்மை, அந்த அளவுக்கு நம்னஸ், மரத்து போன தன்மை. காலில் போட்டிருக்க செப்பல் கலண்டு முன்னாடி போயிட்டு இருக்கு, என்ன நம்ம செப்பல் மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் காலில் இருந்து கலண்டு போறது அவருக்கே தெரியல, அந்த அளவுக்கு மரத்து போன தன்மை. ஒரு நெருப்பு சுட்டா கூட தெரியல. ஏன்? இரத்தத்தில் வேதியியல் மாற்றத்தின் குறைபாடு. இரத்தம் ஜீரண கோளாறின் காரணமாக இரத்தம் கெட்டு போன இரத்தம் கால் பாதத்தில் தேக்கமாகும் போது
அது பாத எரிச்சல் மதமதப்பை ஏற்படுத்துது, பாதத்தில் ஏதோ அப்பிருக்கிற உணர்வை ஏற்படுத்துது. அப்போ உச்சந்தலை முதல் உள் பாதம் வரை இரத்த ஓட்டத்தில் ஒரு குறைபாடோ அல்லது இரத்தத்தில் சில வேதியியல் மாற்றம் ஏற்பட்டதின் காரணமாக, குறிப்பாக அமிலக்கார சமநிலை மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். இரத்தத்தில் அமிலத்தன்மை அதிகமானால் சூடு சார்ந்த நோய்களும், காரத்தன்மை அதிகமானால் குளிர்ச்சி சார்ந்த நோய்களும் ஏற்படும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். எல்லா நோய்களையும் இந்த 2 விதமாக பிரிக்கலாம். அதிக சூடு, அதிக குளிர்ச்சி, இதான் நோய். மரணம் என்பது சூடு அதிகமாகி அதிகமாகி ஆர்கான்லாம் சுருங்குனா என்ன ஆகும்? விரைச்சு போய் உயிர் போயிடும். குளிர்ச்சி அதிகமானா என்ன ஆகும்? உள் உறுப்புகள் வீங்கி நீர் கோர்த்து உடம்பே வீங்கி ஊதி போய் மூச்சு திணறல் ஏற்பட்டு நெஞ்சில் நீர் கோர்த்து மூச்சு திணறி உயிர் போயிடும். அப்ப மரணம் வராமல் தடுக்கக்கூடியது உடலின் தட்பவெப்ப நிலையை சமநிலைப்படுத்தி, இரத்தத்தில் pH ரேஷியோவை சமநிலைப்படுத்தி நம்மளுடைய உயிரை வலுப்படுத்திக் கொள்வதுதான். அப்போ உயிருக்கு ஆதாரமான இரத்தம் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஜீரணத்தை மட்டும் நாம கவனிச்சுக்கிட்டோம்னா போதும். அக்கறை இருந்தால் சர்க்கரை இல்லை. சர்க்கரை நோய்க்கு அடிப்படை காரணமே ஜீரண கோளாறு. ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தி விட்டால் சர்க்கரையிலிருந்து நிரந்தர தீர்வு. சார் நீங்க சொல்றது சுகரும் இதுல சரியாகுமா? என்னென்னலாம் நீங்க பேர் வச்சு சாகர வரையும் மாத்திரை சாப்பிடணும், என்னென்னலாம் பேர் வச்சு சாகர வரையும் மாத்திரை சாப்பிடணும்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களோ, அனைத்து நோய்களுக்கும் இப்ப நான் சொல்ற ஒரே ஒரு மருந்தை, இதை ஒரு மருந்துன்னு தான் சொல்லணும். ஏன்னா எது பண்ணாலும் மருந்து கேட்டே நம்ம பழகிட்டோம், மருந்து சாப்பிட்டே பழகிட்டோம், மருந்து சாப்பிட்டாதான் சரியாகும்னு நம்பிட்டோம். அதனாலதான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்பது உங்களுக்கான தீர்வு. அதாவது அனைத்து நோய்களுக்கான ஒரே மருந்து. இதை மட்டும் கடைபிடிங்க, கண்டிப்பாக அனைத்து நோய்கள்ல இருந்து விடுபடும். இதை தான் சார் ரொம்ப நேரமா சொல்றீங்க, அப்படி என்னதான் சார் மருந்து அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இது உள்ளே ஜீரணம் ஏற்பட்டு அது இரத்தமாக மாறி இரத்த ஓட்டத்தில் நம்மளுடைய விரல் நுனி வரை, முடியினுடைய வேர்களுக்கு வரை, உச்சந்தலையிலிருந்து உள் பாதம் வரை அனைத்து செல்களுக்கும் அந்த இரத்தத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் சென்றடைகிறது. இந்த இரத்தம் உற்பத்தி ஆகக்கூடிய ஊற்று கிணறு நம்மளுடைய ஜீரண உறுப்பு வயிற்றுக்குழி தான். இந்த வயிற்றுக்குழியில் நீங்க சாப்பிட்ற உணவு நல்ல இரத்தமாக உற்பத்தி ஆகவில்லை என்றால், இரத்தமாக உற்பத்தி ஆகவில்லை என்றால் சாப்பிட்றது டைஜஷனாக மோஷன் போக, சாப்பிட டைஜஷனாக மோஷன் போக, உடல் உறிஞ்சுகள் உறிஞ்சு அதை இரத்தமாக மாற்றி உடலில் அனைத்து செல்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து உடலில் வளர்சிதை மாற்றம் முறையாக நடைபெற வேண்டும். உடலில் நாடி நரம்புகள் வலிமை பெற வேண்டும். உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உள் உறுப்புகள் புற உறுப்புகளுடைய இயக்கங்கள் சீராக இருக்க வேண்டும். இந்த உறுப்புகளுடைய இயக்கத்திற்கு ரத்தம் இல்லை என்றால், விரலுக்கு இரத்த ஓட்டம் குறைந்தால் இந்த கை விரல் செயலிழந்து போகும், கருப்படிக்கும், கட் பண்ண வேண்டியிருக்கும், அழுகி போகும். காலுக்கு இரத்த ஓட்டம் குறையும் போதுதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் விரல் வெட்ட வேண்டிய நிலை ஏற்படுது இல்லையா? இதயம் துடிக்குது, சுவாசம் சீரா இருக்கு, உயிரோட இருக்கும், ரத்தம் ஓடுகிறது, ஆனால் கால் விரல் மட்டும் ஏன் அழுகி போகுது? அந்த கால் விரலுக்கு இரத்த ஓட்டம், அந்த பகுதிக்கு மட்டும் இரத்த ஓட்டம் குறையும் போது அந்த பகுதி அழுகி போகுது, கெட்டு போகுது, கட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். ஏன் ரத்தம் அங்க ஓடல? உயிர் எங்கே ஓடுகிறதோ அங்குதான் ரத்தம் ஓடும். உயிரை புதுப்பித்தால் போதும். நாம் செயற்கையாக ரத்தத்தை ஏற்றினோம்னா அது குறைந்தது 7 நாள், அவ்வளவுதான் லிமிட். ஃபில்டர் ஆகி யூரின்ல போயிடும். ஒரு சிலருக்கு 24 மணி நேரத்தில் அடிக்கடி யூரின் போய் அந்த ரத்தம் உடம்பில் ஒட்டாமல் போயிடும். அப்ப ரத்தம் ஏற்றுவது என்பது அறுவை சிகிச்சையின் போது இரத்த இழப்பு ஏற்படுது. அதை ஈடுகட்டுவதற்காக செயற்கையா ரத்தத்தை செலுத்தி பேலன்ஸ் பண்றாங்க. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் ரத்தம் ஏற்றக்கூடிய முறையே தவிர, எனக்கு ரத்தமே இல்லை, ரத்தம் ஏற்றிக்கிறவா அப்படின்னு இன்னைக்கு அதுக்கு ஒரு டீம் கிளம்புது. நீ சாப்பிட்ற சாப்பாடும் குடிக்கிற தண்ணீரும் ஜீரண உறுப்பில் ரத்தமாக மாற வேண்டும். அது ரத்தமாக உறிந்து உள் உறுப்புகள் எடுத்து அது உடல் முழுவதும் கடத்த வேண்டும். அது உயிரை கிரகித்து உயிரோட்டமும் இரத்த ஓட்டமும் உடல் முழுவதும் பரவி நாட்டு நரம்புகள் வலிமை பெறும்போது நோயற்ற வாழ்வு வாழ முடியும். எந்த நோயும் அண்டாது. சரி, சாப்பிட்றது ரத்தமா மாறணும்,
அது ஹீட்டாவோ கேஸாவோ மாறக்கூடாது. அந்த கேஸ் தான் ஏப்பத்தை உருவாக்குது, எங்க தொட்டாலும் ஏப்பம் வர்ற மாதிரி ஏற்படுது என்றால் சாப்பிட்றது வாய்வா மாறக்கூடாது. நீராக மாறி நீர் வச்சு உடல் பருமன் அதிகரிக்கக்கூடாது, அல்லது கொழுப்பாக மாறி கொழுப்பு கட்டிகளை உருவாக்கக்கூடாது. இரத்தமாக மாறி அந்த இரத்தம் உடலை இயக்க வேண்டும் என்றால் சாப்பிட்ற உணவு முழுமையாக இரத்தமாக மாறுவதற்கு அது உயிரை கிரகித்து உயிரோட்டத்தை அதிகப்படுத்தி வாழ்நாளை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு ஜீரணத்தை மட்டும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரே ஒரு தீர்வு. பார்த்தலாமா?